கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, அடியே நாதனே, பணிவான வணக்கம். வாருங்கள் மகரிஷியை, வாருங்கள். காலங்கள் பல கிடந்தகளில் எம்மை காண வந்திருந்தாலும் காரணமில்லாமல் வரமாட்டீர்கள். கானவழி வழிந்து கக்கூத்தன் புகழ்வாடி மாரிமுனி என்கின்ற சிறப்பை பெற்ற தங்களுக்கு வெறும் வார்த்தைகளால் வரவேற்பு இருக்கக்கூடாது அல்லவா? இது கலகத்தை உருவாக்கும் நாரதரே, முனி கந்தனை காண வந்த பூரணரே. கலகத்தை உருவாக்கும் நாரதரே, முனி கந்தனை காண வந்த பூரணரே. வருகவே என்று வரமுடன் நலமுடன் வருகவே, இங்கு வரமுடன் நலமுடன் வருகவே, இங்கு வருகவே என்று மதமுடன் நலமுடன் வருகவே. கலகத்தை உருவாக்கும் நாரதரே, முனி கந்தனை காண வந்த பூரணரே. சேரகமல்லி கொண்டு வரும் மாமனில் நார சேரருமே. தீரங்கும் பள்ளி கொண்டு வரும் மாமனில் நார சேரருமே. வருகவே, இங்கு வருகவே என்று வளமுடன் நலமுடன் வருகவே. வருகவே என்று வளமுடன் நலமுடன் வருகவே. வருகவே, இங்கு வருகவே என்று வளமுடன் நலமுடன் வருகவே. கலகத்தை உருவாக்கி
உருவாக்கும் நாரதனே மொழிகளை காண வந்த புலனரே நான் முகன் மகனான குணநிதியே நான் முகன் மகனான குணநிதியே நாடெல்லாம் சுற்றியே இங்கு வந்தாய் நான் முகன் மகனான குணநிதியே நாடெல்லாம் சுற்றியே இங்கு வந்தாய் எங்கெல்லாம் சென்றேன் என்னவெல்லாம் கண்டேன் எங்கெல்லாம் தேடி என்னவெல்லாம் கண்டேனாக எனக்கதனை நீ உழைப்பேன் நேராக எனக்கதனை நீ உழைப்பேன் கலகத்தை உருவாக்கும் நாரதரே மொழி கந்தனை காண வந்த புலனரே வருகவே இங்கு வருகவே என்று வரமுடன் நலமுடன் வருகவே பலமுடன் நலமுடன் வருகவே கலகத்தை உருவாக்கும் நாரதரே மொழி கந்தனை காண வந்த புலனரே மகிழ்ச்சியே முருகா இன்று உங்கள் பயணத்தில் ஏதேனும் புதுமைகள் உண்டா அதில் இந்த கந்தனுக்கு ஏதேனும் செய்தி உண்டா என்ற அறிவிங்கள் பார்ப்போம் அருமையான வரவேற்பு, இனிமையான வரவேற்பு. முருகனே இவ்வளவு சிரமப்பட்டு என்னைய வரவேற்றிருக்காருன்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அருமையா வரவேற்றீங்க முருகா. இருந்தாலும் என்னை இன்முகத்தோடு வரவேற்ற தங்களுக்காக நான் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இன்று அதிகாலை எழுந்து யோக நித்திரை கலைந்து அனைத்து லோகங்களும் சென்று வந்து கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தின் வழியாக குருஞ்சினத்தின் பகுதியிலே சென்றேன். அந்த குருஞ்சினத்தின் பகுதியை செல்லும் போது ஓர் அழகியை கண்டு வந்தேன், அழகிய கனியை கண்டு வந்தேன். ஆனால் அதை கொண்டு வரவில்லை முருகா. அழகிய கனியை கண்டு வந்தேன் ஆனால் கொண்டு வரவில்லை. அப்படியா? ஆமா. சரி, அன்றுதான் கனி கிடைக்கவில்லை, இன்றாவது கிடைக்குமா? என்னைக்கு கிடைக்கல, இன்னைக்கு கிடைக்குமாண்ணா? இல்ல, அன்னைக்கு கொண்டுட்டு வந்தீங்க. ஆமா. அது கிடைக்கல. யாருக்கு கிடைச்சிச்சு? எங்க அண்ணனுக்கு கிடைச்சிச்சு. கிடையாதே. யாரு கிடையாதுன்னு சொன்னது? உங்க அண்ணன் சாப்பிட்டாரா? சாப்பிடலையே. அப்புறம் எப்படி அவர் அடைஞ்சாருன்னு? எப்படி? கனிதான் கிடைச்சிச்சு, அவர் கையில தான் கிடைச்சிச்சு. அவரால் அனுபவிக்க முடியல. உங்களால பார்க்கத்தான் முடிஞ்சிச்சு, ஆனா அனுபவிக்க முடியல. அப்படி இல்ல. ஆமா. கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்தேன். ஒரு நல்ல கனியை கொண்டு வந்திருக்க கூடாதா? அது விஷக்கனி. போய் ஒரு விஷக்கனியை கொண்டு வரலாமாயா? அப்ப திட்டம் போட்டு எங்கள் குடும்பத்துல யாரையாவது கொள்ளணும் சொல்லி நினைச்சு நீங்க விஷக்கனியை கொண்டு வந்தீங்க. விஷக்கனியை கொண்டு வந்தேன்னா அன்னைக்கு விநாயகராலையும் சாப்பிட முடியல. அவரு சாப்பிடாம விட்டதுனாலதான். இல்லைன்னா அவர் சாப்பிட்டாருன்னு நீங்க வயிறு வச்சுட்டு கிடக்கவா? இது வேற தேவையில்லாத எனக்கு வம்பு. அன்று நான் அந்த கனியை கொண்டு வந்தனாலதான் இன்றைக்கு சிறப்புடைய பழனி என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் உங்களுக்கு உருவானது. உண்டு, அதெல்லாம் உண்டுதான் உருவானது. அதே போல தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம் அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு உணர்த்திய தருணமும் அதான். ஆகையினால அந்த கனிதான் தங்களுக்கு கிடைக்கலையே. அந்த கனியினால உங்களுக்கு ஒரு கோமணம் தான் மிஞ்சிச்சு. ஆனா இந்த கனியினால அந்த கோமணத்தையும் உருவரும். இருந்தாலும் என்னை கோமணாண்டியாக்கிய பெருமை உமையே சார். அந்த கோமணத்தை உருவது எதுக்குன்னா பட்டாடியும் புகழாரமும் தங்களை வந்து சேரப்போகிறதா? அன்று கோமணாண்டி ஆவதற்கும் காரணம் தாங்களே, இன்று கோமணத்தை அகழ்ப்பதற்கும் காரணம் தாங்களே. அதனால கனியினுடைய சிறப்பு சொல்லட்டுமா? கூறுங்கள் பார்ப்போம். அது அற்புத மிக முக்கிய, அது அற்புத மிக முக்கிய தமிழ் கொண்டவரின் போட்டிடும்
சிறப்பு மிக்க கனி முருகா, கனியின் மீது தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், கூறுவதற்கு சித்தமாக இருக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள்? அட என்ன அருமையா கூறியிருக்கிறீர்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தின்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தையே இணையடி நிழலே காதலாகி கசிந்து கண்ணீர் வல்கி ஓதுவாரம்மை நண்பரில் குய்ப்பதும் நாதம் நாமம் நமச்சிவாயமே. நான் பார்த்து வந்தது கனி இல்ல, சுந்தரவள்ளி தான். ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கிறது. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கிறது. சுந்தரவள்ளி எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்கான்னு தெரியுமா? அது நீங்களே சொல்லுங்க. குறிஞ்சி நிலத்திலே நம்பிக்கை மகளாக, அது சாதாரணமாக கிடையாது, வளர்க்கும் மகளாக பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கா. அமிர்தவள்ளி மூத்தவன் அமிர்தவள்ளி தெய்வானை என்கின்ற பெயரோடு திருப்பரம் கூட்டத்திலே கற்பம் மனம் புரிந்தேன். இறையவனான சுந்தரவள்ளி சுகமாக விளையாடி கொண்டிருக்கிறார். அவளை கதவு மனம் புரிய வேண்டும். ரெண்டாவது பொண்ணு பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சியில இருக்கீங்களா? வார்த்தையே இல்ல 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 அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொன்ன வார்த்தையில ரொம்ப ஆகையினால அந்த சின்னவளை திருமணம் முடிக்கணும். ஒரு அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதானே? அவ்வளவேதான். போயிட்டு வரட்டா? போயிட்டு வரீங்களா?
வாங்க சும்மா வாங்க. ஏன் நீங்களாம் மனுஷன் தானா? இல்ல இது போல உள்குத்து போல தெரியுது. இல்ல நீங்க எல்லாம் ஒரு தமிழ் கடவுளா? ஏன் நீங்க தமிழ் கடவுளா? இல்ல அதுல என்ன சந்தேகங்கிறேன். எனக்கு சந்தேகம் தான். இல்ல நீங்க நாரதர் இருக்கும்போது நான் முருகன் இருக்க கூடாதாங்கிறேன். ஒரு நாரதர் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு நம்மளை பார்த்து என்ன சொல்லுச்சு ஏது சொல்லுச்சு நீ ஏதாவது ஒரு வார்த்தை மனுஷன் கேட்கறீங்களா? பொண்ணு ஒண்ணு விட்டுன்னு கிளம்புறீங்க. உலகமே அதுல இப்பதானே ஒரு பிள்ளைய கட்டினீங்க. அது நான் செய்த காரியத்திற்காக பரிசாக கொடுத்தது. பரிசா கொடுத்தது? ஆமா. பரிசா கொடுத்தாலும் பொண்ணு தானே. வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் வேணாங்க. எது கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? பைத்தியமா அது? இல்ல திருமணம் முடித்து வீட்டுல வச்சிருக்கேன். திருமணம் முடித்து வீட்டுல வச்சிருக்கீங்க? ஆமா. இருக்கட்டும் முருகா, அவனைய பத்தி பேசினா என்ன? நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தானே. ஆகினால் நீங்க இப்படியே போக கூடாது. அவர்கள் குல வழக்கப்படி வேடுவராக உருமாறி சென்று பிறகு திணைப்படத்திற்குள் நுழைந்து திருமணத்தை முடிக்கணும். நான் ஏன் தெரியுமா இலையில கட்டுறேன்? ஏன்? நான் அவ்வப்போது பொதுநல தொண்டத்திற்காக தங்களை மாதிரி மக்களை காப்பதற்கு வெளியே செல்கின்றேன். நான் வரும் முறையில் அவங்க ஒத்தையாளர் இருப்பாங்கல்ல, இவங்க இருந்தாங்கன்னா துணை ஆயிரும். நீ வரதுக்குள்ள 2 பேர் வெட்டிட்டு செத்துருவாங்க. கவலையப்படாது. அது மற்றவர்களுக்கு, அது நம்மளை போன்றவர்களுக்கு அல்ல. சரி, நான் இப்படியே செல்ல வேண்டுமா? வேடுவராக உருமாறி செல்ல வேண்டும். சரி. சென்று திணைப்படத்திற்கு நுழைந்து தங்கள் லீலைகள் நடத்தி பிறகு அவளை தங்கள் வசப்படுத்தி கடிமணம் புரிந்து அடியனுக்கு காட்சி தர வேண்டும். தாங்கள் கூறியபடி ஒரு வேடனாக உருமாறி திணைப்புணம் சென்று அண்ணவரோடு உரையாடி தெய்வானை கண்ட தங்களுக்கு வள்ளிமனாக காட்சி தருகிறேன். காலையில் பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருவீர்களா? கண்டிப்பாக. காத்திருக்கின்றது உங்களுக்கு புகழ்மாலை. தங்கள் சித்தம் எனது பாக்கியம். சரி. அன்பார்ந்த இவ்வூர் விளக்கம் பேர்களே, முக்கியஸ்தர்களே, ஒரு நற்செய்தியை சொல்ல வேண்டும். நமது சங்கத்தின் துணைத் தலைவருமாகிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தொழிலதிபர் எவ்வளவுதான் பணம் காசு வைத்திருந்தாலும் இந்த தமிழ் மேல் கொன்ற பற்றால் முருகன் பெருமானுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் திருமூர்த்தி வாசவி பனியன் கம்பெனி ஓனர். இந்த நாடகத்துறை மேல் அளவற்ற பாசம் உண்டு. இப்பொழுதுதான் ராஜபாட்டாக ஒரு 6 மாத காலம் ஆகிவிட்டது. அதிலும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை ஜெயமணிகண்டன் அவர்கள் வருகிறார் என்று சொன்னார். அவரை நான் சந்தித்தே ஆக வேண்டும் என்று திருப்பூரிலிருந்து வந்து ஒரு 3-4 பாடலை பாடவில்லை அதற்கு அனுமதி கேட்டுள்ளார். அதற்கு நீங்களும் ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நான் அதிவிரைவில் வேடனாக வருகிறேன். நன்றி, வணக்கம். இருந்தால்